ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாமக்கல் மாவட்டம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரம் செவ்வாய்க்கிழமையில் நடக்குது. இந்த சந்தையோட பேர் பார்த்தீங்கன்னா புதன் சந்தை. நிறைய பேர் வந்து புதன் சந்தை என்ன கிழமை நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடக்குது. இப்போ காலையில் 3 மணிலேருந்து 10 மணி வரையிலும் இந்த சந்தை நடக்கும். எப்படி மாடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றது இந்த வாரம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எருமக்கண்ணு, காலக்கண்ணு, பொட்டக்கண்ணு இந்த மாதிரி 2 கலந்து வரும். பார்த்தீங்கன்னா இடங்கள்னா கொஞ்சம் இந்த வாரம் அதிகமாக வந்திருக்கு. கடா கண்ணு, பொட்டை கண்ணு இதெல்லாம் அதிகமாக வந்துருக்கு. கடை கண்ணுங்களா பொட்டை கண்ணுங்களாண்ணா? கடா கண்ணு. இன்னைக்கு எப்படின்னா என்ன விலைனா போதெல்லாம்? இன்னைக்குலாம் விலை கம்மி தான். இன்னைக்குலாம் விலை கம்மி தானா? நிறைய விற்காம வச்சிருக்கீங்க. ஒரு 6 மாதம் 5 மாதம் கண்ணா இருக்குமாண்ணா? இல்லை என்ன ரேட்னா போகுது இன்னைக்கு? 7 போகுது. 7 ஓகே சரிண்ணா. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபாய் 8 ரூபாய் அந்த மாதிரி ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கண்ணு வேணுன்றவங்க புதன் சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். ஆமாம் அதுக்காக இறக்க முடியாது. பெரிய சைஸ் கண்ணுங்களும் இருக்கு. நல்லா இருக்கணும். செப்ல கால் மாடலாம் வச்சிருக்காங்க. ஏதாவது இவங்க தெரிஞ்சவங்க பிடிச்சி வந்துட மாட்டாது. வீடியோ அது 2 காலையில் பல்லு வச்சிருக்கீங்க. ஒரு இதான் தெரியும் உங்களுக்கு வீடியோ எடுத்துவேன். உங்களும் என்னெல்லாம் எடுக்காது. ஓகே எடுத்துக்க என்ன எடுத்துக்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? வாம்பலூர்ல இருந்து வரோம். செட்டி பெருமாள். ஓகே ஓகேண்ணா. அந்த சந்தைக்கும் போவீங்களா? எல்லா சந்தைக்கும் போறீங்க. ஓகே இந்த சந்தைக்கு வாரம் வரீங்களாண்ணா? வாரம். ஓகேண்ணா. இப்போ எப்படிண்ணா மாடு கொண்டு வருவீங்க? பால் மாடுல வண்டியில தான் ஏற்றிட்டு வருவோம். ஓகேண்ணா. இதுலண்ணா எல்லாமே வண்டியில தான் ஏற்றிட்டு வருவோம். ஓகேண்ணா. இப்போ இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? இந்த வாரம் ஒரு 10. எப்படிண்ணா வித்துருக்கீங்க? மாடு விற்கல.
இன்னும் ஒன்று கூட வைக்கலீங்களா? நிலவரம் இல்லைங்களா? நிலவரில் மாடு இங்கே விற்பனை இல்லை. ஓகே ஓகே. நான் ஹெச்எஃப்ல 2 காலை இருக்கு. அது பல்லு சேர்ந்த காலைங்களாண்ணா? 6 பல்லு. 6 பல்லு. ஓகே ஓகே. அது ரெண்டு என்ன ரேட் நான் சொல்லிட்டுக்கிறீங்க? 3.5 லட்சம் சொல்லுது. 3.5 லட்சம் சொல்கிறீங்க. எவ்வளோக்கு நான் கேட்குறாங்க? 2.5 கேட்குறாங்க. 2.5க்கு 3.5 சொல்லி 2.5 கேட்குறாங்க. நீங்கள் மேலே எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? ஒரு 10,000 தான் சேர்த்து சொல்லலாம். ஒரு 2.5 சொல்லியிருக்காங்க. 2.60 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் சொல்கிறாங்க. 2.5 லட்ச ரூபாய் கேட்குறாங்களாம். 10,000 சேர்ந்து வந்தால் கொடுத்துரும் அப்படின்றாரு. இதெல்லாம் பால் மாடுங்களாண்ணா? அதெல்லாம் என்ன ரேட்டுங்கண்ணா வருது? இதெல்லாம் 55 ரூபா வருது. 55 ரூபா. ஓகே ஓகேங்கண்ணா. இதெல்லாம் என்ன ரேட்டுங்கண்ணா கேட்குறாங்க? அதெல்லாம் 50 ரூபாய்க்கு உடச்சி கேட்குறாங்க. 50 ரூபாய்க்கு உடச்சி கேட்குறாங்க கீழே. அது என்ன ரேட் நான் சேர்ந்து வந்தால் கொடுக்கலாம்? அதெல்லாம் என்ன ரேட்டு சேர்ந்து வந்தால் கொடுக்கலாம்? 50 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவோம். 50 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. நான் இந்த மாதிரி மாடு வேணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணால் கிடைக்குமாண்ணா? கண்டிப்பாக. நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 904779 9361. ஓகேண்ணா. உங்கள் பேருண்ணா? பழனிசாமி. பழனிசாமி. ப்ரோ இந்த வாரம் எத்தனை மாடு ப்ரோ கொண்டு வந்தீங்க? ஒரு 4 மாடு கொண்டு வந்தாங்க. 4 கொண்டு வந்தீங்க. வித்துட்டீங்களா எல்லாம்? வித்துட்டீங்க. இது ஒண்ணுதாங்க விற்கல. ஒண்ணுதான் இருக்கு. அது கண்ணு மாடுங்களா இல்லை? கண்ணு மாடு தாங்க. கண்ணு மாடு தான். ஓகே ஓகே. நல்லா இருக்கு. இது என்ன சிந்துங்களா இல்லை ஜெர்சிங்களா? இது சிந்து மாடு தாங்க. சிந்து மாடு. ஓகே ஓகே. இது பால் எத்தனை லிட்டர் ப்ரோ வரும்? பால் 5 லிட்டர். 5 லிட்டர். 30 லிட்டர். ரன்னர் 30 லிட்டர் வருது. ரன்னர் 30 லிட்டர் சொல்றீங்க? மாடு பெரிய மாடு. ஓகே ஓகே. நல்ல மாடுங்க. பாருங்க. ஓகே ஓகே. பல்லு எத்தனை பல்லு ப்ரோ போட்டிருக்கு? பல்லு எத்தனை பல்லு? 6 பல்லுங்க. 6 பல்லு. ஓகே ஓகே. கண்ணு கடை கண்ணுங்களா பொட்டை கண்ணுங்களா? அது காலக்கண்ணு. காலக்கண்ணு. ஓகே ஓகே. கண்ணு போட்டு எத்தனை மாசம் இருக்கும்? கண்ணு போட்டு புரியல. 8 நாளுக்கும். 8 நாள் தான் ஆகுதுங்களா? ஓகே ஓகே. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? எவ்வளோ கேட்குறாங்க? நான் 1.10 சொல்லிட்டு இருக்கேன். 1.10 சொல்லிட்டு இருக்கீங்க. 70 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. 70 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. ஓகே. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? 10 ரூபா சேர்ந்து வந்தால் 80 ரூபா கொடுத்துருவேன். 80 ரூபா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. இது அந்த 2 அதுல போய் பேசிட்டு இருக்க முடியாது. நான் ரெண்டு விளையாடலாமா? ப்ரோ படால எப்படி ப்ரோ மாடு கொண்டு வந்தீங்க? எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? இந்த மாடு 18,000 சொல்லுங்க. இது இதுங்க இதுங்களா? ஓகே. இது என்ன எத்தனாவது ஈத்து மாடு ப்ரோ? அது ஒரு 4 5 6 ஈத்து போட்டுருக்காங்க. 4 5 6 ஈத்து. என்ன ரேட்டு கேட்குறாங்க? அது 32 கேட்குது. என்ன ரேட்னா கொடுக்கலாண்ணா? ஒரு 34 வரும். 34 அவர் தான் கேட்குறாரா? 26 வரும். 27 ஆகாது. மூஞ்சி போய்க்கு விலை கேட்கிறேன். ஏன்னா என்ன ரேட்டு கேட்குறாரு? இது இது என்ன ரேட்டு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. சும்மா கேட்குறாரா? இந்த பையன் பத்தி தான் போடுறோம். இந்த பையன் பிடிச்சி உள்ளார போடுவோம்.
அண்ணா வீடியோ எடுத்துக்கலாங்களா? வீடியோ எடுத்து இது எந்த ஊர் மாடுங்கண்ணா? இது எந்த ஊர் மாடுங்கண்ணா? தெரியலீங்களா? அவருக்கு தான் தெரியுமா? அண்ணா வீடியோ எடுத்துக்கலாம். ரெடியாக அண்ணா வணக்கங்கண்ணா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? காமலாபுரத்தில் தான். காமலம் வாரம் வரீங்களா? ஓகே ஓகேண்ணா. எப்படிண்ணா காளை மட்டும் கொண்டு வருவீங்களா? நாட்டு மாடு? காளை மாடும் கொண்டு வருவா, பசு மாடும் கொண்டு வருவா, எதுக்கு எடுத்தாலும் கொண்டு வருவோம். ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் எப்படிண்ணா இருக்கு நிலவரம்? எத்தனை கொண்டு வந்தீங்க? பயங்கர மோசம். பயங்கர மோசம். ஏன்னா ஆள் இல்லை. கேரளாவில் மழை. 4 கொண்டு வந்தால் 4 விற்காம முடியும். 4 தான் கொண்டு வந்தீங்களா? எந்த ஊர் மாடுங்கண்ணா? கிளமங்கலத்து மாடு. கிளமங்கலத்து மாடு. ஓகே ஓகேண்ணா. இப்போ 4 தான் கொண்டு வந்தீங்க. 4 அப்படியே நிற்கிது. இல்லை பல்லு சேர்ந்த மாடுங்களாண்ணா? எல்லாமே பல்லு போட்ட மாடு தான். ஓகே ஓகேண்ணா. நீங்கள் என்ன ரேட் நான் சொல்லிட்டு இருக்கிறீங்க? 72 மேனு சொல்கிறேண்ணா. ஒவ்வொன்றுங்களாண்ணா? எப்படி கேட்குறாங்கண்ணா? நீ கேட்கலாம். யாரும் கேட்கல. என்ன கேட்கல? எவ்வளோ இது 2 4 வேணும். 4 பார்க்கல. ஒன்று சொல்லு. 4 எப்படி வச்சுக்கிறோம்? 4 68 மணி கட்டிக்கலாம். வேலை வேணாம். 75 மணி சொன்ன அதெல்லாம் வேணாம். எப்படி வச்சுக்கோ? நாளை போறா. நீயே பாரு. நீயே சொன்ன விலைக்கு வாங்கின வேலை இல்லை. 1.5 லட்சம் நீயே வாங்கின காலம் இல்லை. யூடியூப் எவ்வளோ வச்சுக்க? 2 தனியாக கேள்வி, 2 தனியாக கேள்வி. எப்படி வச்சுக்க? அண்ணா கூட்டிருக்கியா? நானே சரியா? நீ ப்ரோ வணக்கம் ப்ரோ. வேறு எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? எப்படி இருக்கு நிலவரம்? ஒரு 40 மாடு. மாடு கேட்கலாம். 40 கொண்டு வந்தீங்களா? ஓகே. எல்லாம் நிற்கிதுங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு தானே? எல்லா மாடும் அப்படியே நிற்கிது. விலை இல்லை. என்ன ரேட்டுனா கொடுக்கலாம்? என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கிறீங்க? 75 கொடுக்கலாம்ண்ணா. ஒவ்வொன்றுங்களா? ஒவ்வொன்று 75 மேலே சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே. எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு, வண்டி மாட்டுக்கு யூஸ் பண்ணுற காளைங்க. எல்லாம் காளை மட்டும் தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? காலை ஒரு 10 காலம். காளை ஒரு 10 காளை. ஓகே. கேள்வி அப்படி போன் கூட பேச. எந்த விலையும் வாங்க. பார்த்தீங்கன்னா லோடு ஏறுது வண்டிக்கு. கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க. மாட்டு சந்தை டிஎன்னா? மாட்டு சந்தை சேனல் பேரா? ஆ 2 வாங்கினீங்களா? நீங்கள் கேரளா போகுது. எல்லாம் கேரளா போகுது. 7 மாடுங்க. ஓகே ஓகே. எல்லாம் என்ன ரேட்டுக்கு நான் ஒவ்வொன்று பிடிச்சிருக்காங்க? அப்படியே 7மே 48,000. ஒவ்வொன்றும் 48,000 மொத்தம் 7 காலை பிடிச்சிருக்கீங்க. என்னைக்கு அப்டேட் ஆகும்? ஒரு 2 மணிக்கு வந்துடணும். 2-2:30.
இங்காட்டு பக்கம் வர அண்ணா வாங்கியிருக்கீங்களா இல்லை விற்கிறதுக்கு கொண்டு வந்தீங்களா? வாங்கியிருக்கேன். வாங்கியிருக்கீங்களா? ஓகே ஓகேண்ணா. இது நாட்டு மாடு கிராஸுங்களா இல்லை கிர் கிராஸுங்களா? இருக்குது யாரும் இது பல்லு எத்தனை பல்லுண்ணா வச்சிருக்கு? 6 பல்லுண்ணா. 6 பல்லு. ஓகே ஓகே. என்ன ரேட் சொன்னாங்க? நீ என்ன ரேட் வாங்கினீங்க? 35,000 சொன்னாங்கண்ணா. 35,000. 55,000. ஓகே ஓகேண்ணா. நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்க? 42,000. 42. ஓகே ஓகேண்ணா. ஒன்று தான் வாங்கினீங்களா? இல்லை மீதி வாங்கி வித்தாச்சு. வாங்கி வித்துட்டீங்க. இது ஒன்று மட்டும் வாங்கியிருக்கீங்க. கடைக்கு போகுதுங்களா? ஓகே ஓகேண்ணா.